வெல்கம் டு மை சேனல் பிரியாஸ் குக்கிங் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பன்னீரை மேரினேட் பண்ணிக்கலாம். அதுக்கு 200 கிராம் பன்னீரை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலாலாம் பன்னீரில் நல்லா கோட் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ இதை ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் ஃப்ரை பண்ணுறது கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் மேரினேட் பண்ண பன்னீரை ஒன்று ஒன்றா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பன்னீர் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சேர்க்கும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பன்னீர்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சமாக பூண்டையும் இஞ்சியும் இந்த மாதிரி இடித்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் காய்கறிலாம் சேர்க்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சமாக வெங்காயம், கேப்சிகம், கேரட், பீன்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இதில் ஃபஸ்ட்டு வெங்காயம் சேர்த்துட்டு லேசாக வதக்கிக்கோங்க. ஒரு நிமிஷம் வதங்கினா போதும். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இப்போ இதில் காய்கறிலாம் சேர்க்கலாம். இப்போ இதில் கட் பண்ணி வச்சு கேரட், பீன்ஸ், கேப்சிகம் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ காய்கறிலாம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் சாஸ் சேர்க்கலாம். 1 ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ இதில் சாதம் சேர்க்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் பாஸ்மதி அரிசியை இந்த மாதிரி உதிரியாக வேக வச்சு எடுத்துருக்கேன். இப்போ அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் காரத்துக்கு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஃப்ரை பண்ணி வச்ச பன்னீரை சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்தளவுக்கு நல்லா லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சாதம் ஒன்றோடு ஒன்று உடையாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ரொம்பவே டேஸ்டான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த ஃப்ரைட் ரைஸ் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். கண்டிப்பாக இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது லஞ்ச் பாக்ஸ் கூட கொடுத்து விடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் பிரியாஸ் குக்கிங் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.